நண்பர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம வெற்றி வாகை டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இது வந்து 12வது டெஸ்ட், சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2A அதே மாதிரி குரூப் 4 தேர்வுகளுக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக விரைவில் அறிவிக்கப்பட்டு நிரப்பப்பட இருக்கின்ற எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுகளுக்கு உட்பட அனைத்து தேர்வுகளுக்குமே ஒருங்கிணைந்த தேர்வாக தான் இந்த வெற்றி வாகை டெஸ்ட் பேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த வெற்றி வாகை வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட்டை சரியா வந்து பயன்படுத்துங்க, சரிங்களா? நம்ம காலையில நம்ம யூடியூப் சேனல்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி நம்ம கணியன் ஆப்லயும் வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து அன்றைய சாயங்காலமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களாப்பா? நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு டே 12. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரிப்பா, பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. பாரதியார் அவர்களே தமிழ்நாட்டின் சொத்து என காந்தியடிகளிடம் கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, சரிங்களா? பாரதியார வந்து தமிழ்நாட்டுடைய சொத்து அப்படின்னு சொல்லி வந்து சொன்னது யார் அப்படின்னா நம்மளுடைய ராஜாஜி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? பாரதியார் வந்து யாருக்கிட்ட? காந்தியடிகிட்ட வந்து சொல்ற. காந்தியடிகள் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டோட சொத்து கிடையாது, இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. வந்துட்டு ஆப்ஷன் சி. அதே மாதிரி வ.உ. சிதம்பரனார் அவர்கள், சரிங்களா? மெய்ஞானம் மெய்யறிவு, சரிங்களா? மெய்ஞானம் மெய்யறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து எழுதியிருப்பாரு. அதே மாதிரி செக்கெழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு சொன்னாலும் யாரு அப்படின்னா நம்மளுடைய வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தான், சரிங்களா? அதே மாதிரி உ.வே. சுவாமிநாதர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். ஏடுதட பிறந்த ஏந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. படித்துறை வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடுதட பிறந்த ஏந்தம், படித்துறை வேந்தம் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா நம்மளுடைய உ.வே. சாமிநாதர் அவர்கள் தான், சரிங்களா? அதே மாதிரி ராஜாஜி குலக்கல்வி முறையை வந்து கொண்டு வந்தார். குலக்கல்வி முறையை வந்து கொண்டு வந்தார். அதே மாதிரி இந்தியை வந்துட்டு மூன்றாவது மொழியாக அறிவித்தவர் யார் அப்படின்னா நம்முடைய ராஜாஜி அவர்கள் தான், சரிங்களா? அதே மாதிரி திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள், சரிங்களா? நான் தமிழோடு வாழ்கிறேன், அதாவது நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் யாரு அப்படின்னா நம்மளுடைய திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். அதே மாதிரி இவர் பார்த்தோம் அப்படின்னா அருள்வேட்டல், முருகன் அருள்வேட்டல், திருமால் அருள்வேட்டல் அப்படின்னு சொல்லி வேட்டல்னு சொல்லிட்டே முடியும். அதே மாதிரி இவருடைய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகளும், சரிங்களா? தமிழ்நாடும் நம்மால் வரும் அப்படின்ற ஒரு நூலும் இவரோட தான், சரிங்களா? முருகன் அல்லது அழகு, அந்த மாதிரி தான் முடியும் இவர் நூல்கள் எல்லாமே. முருகன் அல்லது அழகு அப்படி மாதிரி முடியும், சரிங்களாப்பா? அதை வந்து நல்லா தெளிவா வந்து பாத்துக்கோங்க. திருவிக்கா நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ஓகேங்களாப்பா? இப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி, சரிங்களா? அதே மாதிரி உ.வே. சா என் சரிதம் அப்படின்ற சுயசரிதம் வந்து எழுதியிருக்காரு. என் சரிதம் ஆனந்த விகடன்ல வந்துட்டு என் சரிதம் அப்படின்றது வந்து தன்னுடைய சுயசரித ஆனந்த விகடன்ல வந்து எழுதியவர் யார் அப்படின்னா நம்முடைய உ.வே. சுவாமிநாதர் அவர்கள் தான், ஓகேங்களாப்பா? ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து ஆப்ஷன் சி. 2வது கொஸ்டின் பாருங்க. வேலு நாச்சியார் சிவகங்கையை எந்த ஆண்டு மீட்டார்? சரிங்களா? வேலு நாச்சியார் பார்த்தா அப்படின்னா 1730 வந்து பிறந்திருப்பாங்க. 1796 வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? இறந்து வந்து போயிருப்பாங்க, சரிங்களா? செல்லமுத்து சேதுபதி அவங்களுடைய மகள், ஒரே மகள் தான் யாரு அப்படின்னா நம்முடைய வேலுநாச்சி அவர்கள். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா முத்து ஒடுகநாதர் அப்படின்றவர் வந்து என்ன செய்வாரு? திருமணம் வந்து முடிப்பாரு. காளையார் கோயில்ல நடைபெற்ற ஒரு போர்ல, ஆங்கிலேயருக்கு எதிரான போர்ல முத்து ஒடுகநாதர் 1772 என்ன செஞ்சாரு? இறந்து வந்து போயிடுறாரு. தன்னுடைய கணவருடைய இறப்புக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தாண்டவராயன் என்று சொல்லக்கூடிய அமைச்சரை வச்சிருந்தாரு. அமைச்சர் பேர் வந்து என்னப்பா? தாண்டவராயன். வீர தளபதிகளாக யார் இருந்தாங்க? சின்ன மருது மற்றும் பெரிய மருது அப்படின்னு 2 பேர்கள் இருந்தாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா 1780 மறுபடியும் சிவகங்கையை வந்து என்ன செஞ்சிருக்காங்க? நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் வந்துட்டு மீட்டிருக்காங்க. இவங்களுடைய படை, பெண் படைக்கு, சரிங்களா? பெண் படைக்கு பார்த்தோம் அப்படின்னா குயிலி அப்படின்றவங்க வந்துட்டு தலைமை ஏற்று நடத்திருக்காங்க. இவங்க தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சிவகங்கை, அதாவது விஜயதசமி அன்று, சரிங்களா? பெண்களுக்கு மட்டும்தான் அந்த இதுல வந்து போறதுக்கான அனுமதி இருக்கும். இவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா தன்னை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, சரிங்களா, மனித வெடிகுண்டாக மாறி ஆங்கிலருடைய ஆயுத கிடங்குக்குள்ள போய் என்ன செஞ்சுட்டாங்க? போய் குதிச்சுட்டு என்ன செஞ்சாங்க? தன்னை தானே வந்து இறைச்சிக்கிட்டு அந்த ஆயுத கிடங்கையும் என்ன செஞ்சாங்க? அழிச்சிருக்காங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க? இவங்க வந்துட்டு வீரமங்கை குயிலி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்றாங்க, ஓகேங்களா? இவங்க வந்துட்டு அவங்களுடைய பெண் படை, ஒரு படைக்கு வந்துட்டு இவங்க வந்து தளபதியா வந்துட்டு அவங்க வழி நடத்தக்கூடிய தலைவியா வந்து குயிலி வந்து இருந்திருக்காங்க, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்துட்டு 1780 என்பது சரியான விடை, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய எட்வின் அர்னால்டு,
சரிங்களா. லைட் ஆஃப் ஏசியா நல்லா நோட் பண்ணுங்க. இதுல வந்து கவிமணியும் இருக்கிறாரு, தயவு செஞ்சு யாரும் போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த லைட் ஆஃப் ஏசியா என்று சொல்லக்கூடிய ஆங்கில நூலை தழுவிதான். சரிங்களா. ஆசிய ஜோதி அப்படின்னு யார் எழுதுவாங்க? நம்மளுடைய கவிமணி வந்து எழுதுவாரு. சரிங்களா. அதனால வந்து கொஸ்டினை வந்து வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனம் வந்து செலுத்தணும். இந்த லைட் ஆஃப் ஏசியா என்று வந்துட்டு ஆங்கில நூல், அதை எழுதுனது யாருப்பா? நம்முடைய எட்வின் அர்னால்ட் என்பவர் தான் எழுதியிருக்காரு. அதை தமிழ்ல வந்து எழுதினவர் தான் யாரு அப்படின்னா ஆசிய ஜோதி என்ற பெயர்ல கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள். சரிங்களாப்பா. கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் சி. ஓகேப்பா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கவி ஞாயிறு என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. யாருப்பா? முதல்ல சொன்ன போன கொஸ்டின்ல பார்த்திருப்போம், தாரா பாரதி. சரிங்களா. மொழி ஞாயிறு வந்து தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். சரிங்களா. பாவனர் அவர்கள் தான் 16 தமிழ் மொழி வந்துட்டு 16 செவியல் தன்மைகளை வந்து கொண்டது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா. அவர் தான், இவருடைய இயற்பெயர் தான் பார்த்திருப்போம். சரிங்களா. ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ராதாகிருஷ்ணன் அவர் தான் என்ன சொல்றாருப்பா? கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுறார். சரிங்களா. இவருக்கு எழுதுற நூல்கள் வந்து இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம், பூமியை திறக்கும் பொன்சாவி. சரிங்களா. அதே மாதிரி புதிய விடியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நூல்களை வந்து தாரா பாரதி அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. தாரா பாரதியுடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சம், பூமியை திறக்கும் பொன்சாவி, புதிய விடியல் போன்ற நூல்கள் வந்துட்டு நம்மளுடைய கவி ஞாயிறு தாரா பாரதியுடைய நூல்கள். சரிங்களா. அதே மாதிரி முடியரசன் துரைராசு அப்படின்னு சொல்ற இயற்பெயர். இவருடைய இயற்பெயர் என்னப்பா? துரைராசு என்பதுதான் இவருடைய இயற்பெயர். இவர் வந்துட்டு தேனி மாவட்டம் பெரியகுளத்தை வந்து சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தோம்னா மனிதனை தேடுகிறேன். சரிங்களா. மனிதனை தேடுகிறேன், நெஞ்சு பொறுக்குதில்லையே, பாடும் குயில், பூங்கொடி, காவிய பாவை. சரிங்களா. இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய முடியரசன் வந்து எழுதியிருப்பாங்க. கவியரசு முடியரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரம்புமலையில் நடந்த ஒரு விழாவில் குன்றக்குடி அலிகார் வந்துட்டு கவியரசு அப்படின்ற பட்டம் வந்து முடியரசருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா. அதையும் வந்து தெளிவா வந்து பாத்துக்கிறோம். அதே மாதிரி சுரதா வந்துட்டு என்னப்பா? சுப்பரத்தின தாசன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்பரத்தின தாசன் என்று மாற்றிக்கிட்டாரு. சுரதா வந்து பார்த்தா அப்படின்னா சுரதாவுடைய நூல்கள் சரிங்களா. தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், குழந்தை இலக்கியம், சிரித்த நுணா, இரவு வரவில்லை, பாட்டு பிறக்குமடா. அதே மாதிரி காடு அப்படின்ற நூலையும் யாரும் எழுதியிருப்பாங்க? நம்முடைய சுப்புரத்தின தாசன் அவங்க எழுதியிருப்பாங்க. இவர் வந்து பார்த்தோம்னா குழந்தை இலக்கியம் வந்துட்டு யாருடையது அப்படின்னா சுரதாவுடையது. இளைஞர் இலக்கியம் வந்துட்டு பாரதிதாசனுடைய நூல். சரிங்களாப்பா. அதே மாதிரி கண்ணதாசன். சரிங்களா. கண்ணதாசனை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா சேரவான் காவலி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது 1980 வந்து வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா இவருடைய முக்கியமான ஒரு நாடக நூல் ராஜதண்டனை. சரிங்களா. ராஜதண்டனை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நாடக நூலாக வந்து இருக்குது. கண்ணதாசன் சிறுகுடல் பட்டியல வந்து பிறந்திருக்காரு. காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், கமகப்பிரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பட்டப்பெயர்களால யார் அழைக்கப்படுறாங்க? நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் வந்து அழைக்கப்படுறாங்க. சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. காந்தியடிகள் உடை அழுவதில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர். சரிங்களா. நம்ம முன்னாடியே பார்த்தோம் காந்தியடிகள் வந்துட்டு காந்தி மியூசியம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போன கொஸ்டின்ல வந்து பார்த்தோம். அதே மாதிரி காந்தியடிகள் வந்து உடை அணிவதிலையும் மாற்றம் ஏற்பட்ட ஊர் எந்த ஊர் அப்படின்னாலும் நமக்கு வந்து மதுரை தான். சரிங்களா. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. மந்திரி குமாரி நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா. மந்திரி குமாரி யார் எழுதுனாங்க அப்படின்னா நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களால் எழுதப்பட்டதான் மந்திரி குமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடகம். அதே மாதிரி பூம்புகார் அப்படின்ற ஒரு நாடகத்தையும் எழுதுனது யார் அப்படின்னா நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். பூம்புகார் வந்துட்டு சிலப்பதிகார நூலுடைய ஒரு சுருக்கம் தான் இந்த பூம்புகார் அப்படின்ற ஒரு படமாகவே இருக்கும். ஓகேங்களா. சிலப்பதிகாரத்தை எழுதிய ஒரு இளங்கோவடிகளுடைய அண்ணன் தான் யாருப்பா? சேரன் செங்குட்டுவன் தான் கண்ணகிக்கு இமயமலையிலிருந்து கல் எடுத்துட்டு வந்து கோயில் வந்து கட்டுனவரு. சரிங்களா. அதே மாதிரி தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருப்பா?
தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் வந்துட்டு மறைமலை அடிகள். சரிங்களா? அதே மாதிரி அறிஞர் அண்ணா. சரிங்களா? குடியரசு, புரட்சி, ரீவோல்ட் போன்ற பெரியாருடைய இதழ்கள்ல என்ன செஞ்சிருப்பாரு, துணை ஆசிரியராக வந்து பணியாற்றிருப்பாரு. அதே மாதிரி 1949 தான் இருந்த திராவிடர் கழகத்திலிருந்து திமுக கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. 1967 முதலமைச்சர் ஆறாரு. 1969 அறிஞர் அண்ணா வந்துட்டு இறந்து வந்து போயிடுறாரு. சரிங்களாப்பா? அடுத்து பார்த்தோம்னா சங்கரதாஸ் சுவாமிகள். சரிங்களா? நாடக உலகின் தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் யாருப்பா? சங்கரதாஸ் சுவாமியார். நாடக உலகின் தலைமை ஆசிரியர். நாடக உலகின் தந்தை யாருப்பா? தந்தை வந்து பம்மல் சம்பந்த முதலியார். சரிங்களா? பம்மல் சம்பந்தனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப மந்திரி குமாரி நாடகத்தை இயற்றியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. பாரதியார் பாடிய தேசிய காப்பியம். சரிங்களா? பாரதியார் வந்து கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், விநாயகர் நான்மணி மாலை உள்ளிட்ட நிறைய பாடல்கள் வந்து எழுதியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா தேசியத்தை, அதாவது விடுதலைக்காக, சரிங்களா, விடுதலைக்காக வந்துட்டு இயற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய காப்பியம் தான் எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம். சரிங்களா? பாஞ்சாலி சபதம். சரிங்களா? பாரதியாரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அறம்பாட வந்த மறவன், அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், கவிக்கோ, கவிச்சொற்கோ, கவிக்கோல கிடையாது கவிச்சொற்கோ அப்படின்னு நிறைய பேரால வந்துட்டு பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களாப்பா? பாரதியார் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் இல்லாத கொஸ்டின் இருக்கவே இருக்காது. நல்லா தெளிவா வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களாப்பா? பாரதியார் பாடிய தேசிய காப்பியம் வந்து பாஞ்சாலி சபதம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 7. 7க்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே. 8வது கொஸ்டின் பாருங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இவர் தான் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். எப்படி அழைக்கப்படுறாரு? காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுறாரு. சரிங்களா? என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன் போன்ற நூல்களை வந்து யார் எழுதியிருக்காங்க? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதியிருக்காங்க. என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன். சரிங்களா? இந்த மாதிரியான நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. சரி, அதே மாதிரி கவிமணி தேசிய விநாயகனார் ஆசிய ஜோதி என்ற நூலை வந்து எழுதியிருக்காங்க. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், மலரும் மாலையும். சரிங்களா? இந்த மாதிரி நூல்களை வந்து எழுதுங்க. அதே மாதிரி தேவியின் கீர்த்தனைகள், காந்தலூர் சாலை போன்ற நூல்களை வந்து எழுதுனது யாரு? நம்முடைய கவிமணி தேசிய விநாயகனார். இவர் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆசிரியராக வந்து பணியாற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றிருக்கிறாரு. சரிங்களாப்பா? அதே மாதிரி பாரதியார், பாரதிதாசன் இந்த 4 பேர் தான்ப்பா நமக்கு கொஸ்டின். சரிங்களா? 4 பேர் வந்து கண்டிப்பா 3-4 கொஸ்டின் வந்துடும் டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்த அளவுக்கு. சரி, அதே மாதிரி குரூப் 2லயும் வந்து இவங்க 4 பேர் தான் ரொம்ப முக்கியமா ரோல் பண்ணுவாங்க. நல்லா வந்து பாத்துக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று தலை நிமிர்ந்து இல்லடா அப்படின்னு சொன்னவரும் நாமக்கல் கவிஞர் தான். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கு தனியா ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னதும் யாரு தான் அப்படின்னா நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் தான். சரிங்களாப்பா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 8 வந்து ஆப்ஷன் சி. 9வது கொஸ்டின் பாருங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான். சரிங்களா? அதே மாதிரி மக்கள் கவிஞர், பாட்டாளி கவிஞர், பொது உடைமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறார். அதே மாதிரி திரைக்கவி திலகம். சரிங்களா? திரைக்கவி திலகம் யாருப்பா? திரைக்கவி திலகம் வந்து மருதகாசி. சரிங்களா? மருதகாசி தான் திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுறாரு. கண்ணதாசன் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி சேரமான் காதலி அப்படின்ற நூலுக்காக 1980 வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கிறாரு. சரிங்களா? வாணிதாசனுடைய நூல்கள் முன்னாடியே சொன்னேன். தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், குழந்தை இலக்கியம் போன்ற நிறைய நூல்கள் வந்து வாணிதாசனுடைய நூலாக வந்து இருக்குது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 9 வந்து ஆப்ஷன் ஏ. பட்டுக்கோட்டையுடைய ஊர், பிறந்த ஊர் வந்து முன்னாடி இருக்காங்க செங்கப்படுதான் காடு. சரிங்களா? செங்கப்படுதான் காடு. செங்கப்படுதான் காடு அப்படின்றதான் அவருடைய சொந்த ஊர். சரிங்களா? இது வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. தமிழச்சியின் கத்தி என்ற நூலை படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? தமிழச்சியினுடைய கத்தி பாரதி தாசன் தான் தமிழச்சியினுடைய கத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பாரதிதாசன், பாரதியார் நம்மளுடைய சொன்ன மாதிரி இவங்களை பத்தி கண்டிப்பா கேள்வி வந்து இருக்கும். சரிங்களா? நல்லா வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களாப்பா? தமிழச்சியின் கத்தி என்ற நூலை படைத்தவரே பாரதிதாசன். ஓகேங்களா?
அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் வந்து அதிகம் பேசப்படும் மொழி மக்கள் தொகை அடிப்படையில் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின் நல்லா பாத்துக்கங்க. ஒரு சிலதுல தெலுங்குன்னு இருக்கும், ஆனா மக்கள் தொகை அடிப்படையில அப்படின்னு கொடுக்கறதுனால நமக்கு வந்து மராத்தி மொழி தான் மக்கள் தொகை அடிப்படையில் வந்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு மொழியாக வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 11க்கு வந்து ஆப்ஷன் டி டெல்லி. சரிப்பா, ஓகே. பாருங்க, புகார் நகரம், சரிங்களா, பூம்புகார், புகார், காவிரி பூம்பட்டினம் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறதான் அந்த புகார். இது வந்துட்டு ஒரு துறைமுக நகரமாக வந்து இருந்திருக்கு, துறைமுக நகரமாக வந்து இருந்திருக்கு. சரிங்களா, அப்ப 3. அடுத்து மதுரை வந்து பார்த்தோம்னா ஒரு வணிக நகரம். சரிங்களா, வணிக நகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கூல வீதி, அதே மாதிரி ஒவ்வொரு கடைகளுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியா வந்து கடைகள் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி நாலங்காடி, அல்லங்காடின்னு சொல்லக்கூடிய இரவு நேர கடைகளும் பகல் நேர கடைகளும் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கடைகள் வந்து இருந்திருக்கு. அதனாலதான் மதுரைக்கு வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனாலதான் மதுரை வந்து ஒரு வணிக நகரமாக வந்து நமக்கு வந்து சிறப்புற்று விளங்குகிறது. ஓகேங்களா, மதுரை. அதே மாதிரி கூடல் நகர் அப்படின்னு சொன்னாலும் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மதுரை தான் கூடல் நகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே மாதிரி காஞ்சிபுரம். சரிங்களா, காஞ்சிபுரம் வந்து கல்வி நகரம் அப்படின்னு சொன்னது யாருப்பா? நம்முடைய காளிதாசர் அவர்கள் தான் காஞ்சி கல்வி நகரம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி கல்வி கரையில்லா காஞ்சி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாருப்பா? நம்முடைய திருஞான சம்பந்தர். சரிங்களா, திருஞான சம்பந்தர் தான் கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதையும் வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா, ஓகே. கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்துட்டு 3, 1, 2 3, 1, 2 எங்க பாருக்குது? ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க, அதிகாலையில், சரிங்களா, அதிக அளவில் வளையங்களே உடைய கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா, அதிக அளவுல வளையங்களே உடைய கோள். சரிங்களா, முன்னாடியே பார்த்துட்டோம். சனிக்கோள் தான் அதிக அளவில் வந்துட்டு வளையங்களே உடைய கோளாக வந்து இருக்குது. சரிங்களா, இதுதான் சூரியன். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆல்ரெடி நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன் கோள். சூரியனுக்கு அடுத்த கோளா இருக்கு, புதனுக்கு அடுத்த கோளா இருக்கக்கூடிய வெள்ளிக்கோள், இதுதான் மிக வெப்பமான கோள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, மிக வெப்பமான கோள். நிறம் வந்து வெண்மை நிறம். சரிங்களா, இந்த புதன் கோள் வந்து புதிதாக தோன்றியதனால புதன் என்று அழைக்கப்படுது, அரியன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெள்ளிக்கோளுக்கு அடுத்து என்னப்பா? பூமி தான் 3வது கோளாக இருக்குது. ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்குது, சந்திரன் தான் ஒரே ஒரு துணைக்கோள். சரிங்களா, 4வது இடத்துல இருக்கக்கூடியது வந்து செவ்வாய். செவ்வாய்க்கு வந்துட்டு சரிங்களா 2 துணைக்கோள் இருக்கு. சரிங்களா, 2 துணைக்கோள்கள் வந்து இருக்குது. சரிங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வியாழன். சரிங்களா, வியாழன் வந்து மிகப்பெரிய கோளா வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த செவ்வாய். சரிங்களா, செவ்வாய் வந்து செந்நிறமாக காட்சியளிக்க காரணம் வந்து இரும்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சரிங்களா, அப்ப வியாழனுக்கு எத்தனை துணைக்கோள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 67 துணைக்கோள்கள் வந்து வியாழனுக்கு இருக்குது. அதுக்கடுத்து வந்து சனிக்கோள். சனிக்கோளுக்கு வந்துட்டு 62 துணைக்கோள்கள் வந்து இருக்குது. இந்த சனிக்கோளுக்கு தான் அதிக வளையங்கள் வந்து இருக்கக்கூடிய கோள். அதிக அளவு வளையங்களே உள்ள கோள் எது அப்படின்னா சனிக்கோள் தான். சரிங்களா, எத்தனை கோள் பார்த்திருக்கான்? 1, 2, 3, 4, 5, 6 கோள் வந்து பார்த்திருக்கான். மொத்த கோள்கள் எத்தனைப்பா? மொத்த கோள்கள் வந்து 8 கோள். சரிங்களா, அடுத்து வந்து என்னப்பா? யுரேனஸ். யுரேனஸ் வந்துட்டு 14 துணைக்கோள்களை கொண்டது. நெப்டியூன் அதிகமான குளிர்ச்சியான கோள் எது அப்படின்னு சொன்னோம்னா நெப்டியூன் தான் 27 துணைக்கோள்களை வந்து கொண்டிருக்குது. சரிங்களாப்பா, ஓகே. தெளிவா வந்து பாத்துங்க. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க, நுகர்வோர்கள் எனப்படுபவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிறச்சார்பு உணவூட்டும் உணவர்கள் தான் நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, நுகர்வோர் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க வந்து தயாரிக்கிறாங்க, யாரோ வந்து அதை வந்து என்ன செய்யறாங்க, அதை வந்துட்டு மதிப்பு கூட்டு பொருளா வந்து மாத்துறாங்க, அதை என்ன செய்யறாங்க, விற்பனைக்கு வந்து கொண்டு வராங்க. நம்ம என்ன செய்யறோம், அதை கொண்டு போய் வாங்கி வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம். நம்ம எல்லாமே நுகர்வோர்கள் தான். சரிங்களா, நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது நல்லா படிச்சுங்க. நுகர்வோர்கள் என்னப்படுவது பிறச்சார்பு ஊட்ட உயிர்கள் தான் நுகர்வோர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பிறச்சார்பு உணவூட்ட மாதிரி. சரிங்களா, அதே மாதிரி ஒரு சிங்கம் இருக்கு அப்படின்னா பிரச்சார்பு உணவூட்ட மாதிரி. அதை ஏன் சார் நமக்கு வந்துட்டு நுகர்வோர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தோம்னா, சிங்கம் என்ன செய்யுது, ஒரு மானை வந்து அடிச்சு சாப்பிடுது, ஒரு இதுக்காக ஒரு இதை வந்து சார்ந்து இருக்கிறது தான் என்ன சொல்றோம்ப்பா, பிரச்சார்பு உணவூட்டம் நுகர்வோர்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 14க்கு வந்துட்டு ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். வெப்பத்தினுடைய எஸ்ஐ அலகு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூல் தான். சரிங்களா, மாத்தி வந்து போட்டக்கூடாது. வெப்பத்தினுடைய எஸ்ஐ அலகு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜூல். அதே மாதிரி வெப்ப நிலையின் அலகு தான் கெல்வின். சரிங்களா, வெப்ப நிலையின் அலகு அப்படின்னு சொல்லி கேட்டாதான் என்னதுப்பா, கெல்வின். வெப்ப நிலையினுடைய அலகுன்னு கேட்டாதான் கெல்வின். அதே மாதிரி ஜூல், செல்சியஸ், கெல்வின், இந்த 3 அலகாலையும் வெப்பம் வந்து அளக்கப்படுகிறது. சரிங்களா, ஆனா ஆன்சர் என்னதுப்பா, வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்துட்டு ஜூல் தான் மிக சரியான. கொஸ்டின் நம்பர் 15க்கு வந்து ஆப்ஷன் பி பாம்பே.
அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. மாநில சட்டப்பேரவையில் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு மாநில சட்டசபையில பார்த்தா அப்படின்னா 500 உறுப்பினர்கள் வந்து அதிகபட்சமா இருக்கலாம். குறைந்தபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம்? குறைந்தபட்சம் 60 உறுப்பினர்கள் இருக்கணும். சரிங்களா? அதிகபட்சம் வந்து 500 உறுப்பினர்களும், குறைந்தபட்சமாக ஒரு சட்டசபையில ஒரு மாநிலத்திலையும் கீழவைன்னு சொல்லக்கூடியதான் சட்டசபை. அதுல வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும்ப்பா? 60 உறுப்பினர்கள் வந்து குறைந்தபட்சம் வந்து இருக்கணும். அதிகபட்சம் 500, குறைந்தபட்சம் வந்து எவ்வளவுப்பா? 60 உறுப்பினர்கள் இருக்கணும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 16 வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விசாக தத்தருடைய முத்ராட்சத்தில் விவரிப்பது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இதுல வந்து முத்ராட்சம் பார்த்தோம் அப்படின்னா யாருடைய நூல் அப்படின்னா விசாக தத்தருடைய முக்கியமான நூல் தான். இதுல வந்து தண்டனை நிறைவேற்றும் முறையை தான் இவர் வந்து முழுக்க முழுக்க வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. விசாக தத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 17க்கு வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? 17க்கு ஆப்ஷன் சி. அடுத்து, வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் பயன்படுத்தப்படும் கிருமி நாசினுடைய பெயர். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். லைசால் தான். சரிங்களா? கிருமி நாசினியாக லைசால் தான் நமக்கு வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா? லைசால். ஓகேங்களா? வீடுகளிலும் மருத்துவமனையிலும் கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுகிறது லைசால். கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. மேக்ஸ். சரிங்களா? நல்லா பாருங்க. 2x plus 3y is 3x plus 5y கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து இதோட மதிப்புக்கு சமம். சரிங்களா? இது வந்து இதோட மதிப்புக்கு வந்து சமம். அப்ப இதை எப்படி எழுதுறேன் பாருங்க. 2x plus 3y is equal to 18, 3x plus 5y is equal to 29. சரிங்களா? இது வந்து என்ன செய்யணும்ப்பா? ஒன்னு x கண்டுபிடிக்கணும், இல்ல அப்படின்னா என்ன செய்யணும்? y வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்யறேன் அப்படின்னு பாருங்க. இது வந்து என்ன செய்யறேன்ப்பா? இதை வந்து 3ஆல வந்து மல்டிப்ளை பண்றேன். சரிங்களா? 3ஆல மல்டிப்ளை பெருக்கிறேன் அப்படின்னா பெருக்கல் 3 போட்டேன் அப்படின்னா என்ன செய்யும்பா? 6x plus 3 9y வந்து வந்துடும். சரிங்களா? பார்த்தா அப்படின்னா 18 3 54. சரிங்களா? 18 3 54. இது என்ன செய்ய போறேன் அப்படின்னா இது வந்து 2ஆல வந்து என்ன செய்ய போறேன்? பெருக்க போறேன். பாருங்க. 6x plus I2 10y. சரிங்களா? 10y plus 58 plus 50 எத்தனைப்பா? 58 வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நல்லா பாருங்க. இதை வந்து அப்படியே என்ன செஞ்சிருக்கேன்? இதோட மதிப்பு இதுக்கும் இதோட மதிப்பு இதுக்கும் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஏதாவது x அல்லது y கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சிருக்கேன்ப்பா? இதை வந்து 3ஆல வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவை இதை வந்து என்ன செஞ்சிருக்கேன்? 2ஆல வந்து மல்டிப்ளை வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு புதிய சமன்பாடு என்ன கிடைச்சிருக்கு? 6x plus 9y is equal to 54, 6x plus 10y is equal to 58 வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ என்ன செய்யலாம்ப்பா? இது போறாம அப்படியே கழிச்சிடலாம். சரிங்களா? கழித்தல் கழித்தல் கழித்தல். அப்ப கழிச்சோம்னா என்ன செய்யணும்ப்பா? இதுவும் அடி ஆயிரும். இதை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? -y வந்து கிடைக்கும். இங்க கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? -4 வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் அடிச்சிடலாம். அப்ப y is equal to என்னப்பா கிடைக்கும்? y is equal to 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். y is equal to 4 தான் கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? y தான் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 4 எங்க பாருக்குது? இந்த தான் இருக்குது 4. y க்கு 4 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா b தான் நமக்கு வந்து 3:4 என்பதுதான் நமக்கு மிக சரியான விடை. சரிங்களா? ஒருவேளை நம்ம x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னப்பா செய்யணும்? இந்த ஒய்யோட மதிப்பா அப்படியே கொண்டு போய் ஏதாவது ஒரு ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு வந்து 3 நமக்கு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆப்ஷன் பி பாம்பே 3:4 தான் நமக்கு சரியான விடை. ஓகேங்களா? ஓகேப்பா. அடுத்து ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் பாருங்க. 5:6 is equal to x is to 12. சரிங்களா? எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்படியே பண்றேன் பாருங்க. 5 by இது என்ன அர்த்தம்? பைன்னு அர்த்தம். 5/6 is equal to x by 12. x தான் நமக்கு தேவை. அப்ப x அப்படியே நம்ம வந்து வச்சிருக்கோம். பாருங்க. இது என்ன செய்ய போறோம் அப்படின்னா 12 அப்படியே தலைகளா நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இது தலைகளாவும் இந்த தலைகளா கொண்டு வந்திருக்கோம். 12/5/6 1 6 6 2 6 12 2 5 எத்தனைப்பா? 2 5 10. x equal to 10. x equal to 10 எங்க பாருக்குது? ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களாப்பா? என்ன செஞ்சிருக்கோம்ப்பா? 5/6 is equal to x by 12 போட்டுருக்கோம். எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யலாம்? அது வந்து தலைகீழா வந்து கொண்டு போறோம். அப்ப 5 வந்து என்ன செய்யறோம்? 12 வந்து இங்க மேல வந்துரும். என்ன செஞ்சிருக்கோம்? 6 வந்து இங்க கீழே வந்துரும். அப்ப 12/5 12 × 5/6 அப்படியே என்ன செய்யலாம்ப்பா? அப்படியே 1 6 6 2 6 12ன்னு போட்டோம்னா 2 5 10. எக்ஸோட வேல்யூ எவ்வளவுப்பா? 10. கொஸ்டின் நம்பர் 20க்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஓகேப்பா. மொத்தம் வந்து நம்ம இன்றைய தேர்வுல வந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து எப்பயுமே சொல்றோம்,
தயவு செஞ்சு கண்டினியூஸா மட்டும் பாருங்க. கண்டிப்பான முறையில அடுத்து வரக்கூடிய அனைத்து தேர்வுகளையுமே வெற்றி அடைவீர்கள். எங்களுடன் தொடர்ந்து பயணிங்கள். மீண்டும் அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.